ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சி வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவர் ஹெட்ஸ் சாப்டர். ஓகேவா, என்ன பார்க்க போகிறோம்? ஓவர் ஹெட்ஸ் சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அந்த ஓவர் ஹெட்ஸ் சாப்டரில் என்ன வந்து மீனிங் இருக்குது அப்படின்னு நம்ம தெரியணும். அப்போ தான் வந்து இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற அந்த ஒரிஜினல் கம்ப்ளீட் என்டையர் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ அந்த ஒரே ஃபார்மேட்டில் எப்படிப்பட்ட சம்மாக இருந்தாலும் அடித்து தம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் ஹெட்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே, ஸோ எப்போதும் போல் ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இப்போது என்ன சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம்? நம்ம ஓவர் ஹெட்ஸ். வாட்? ஓவர் ஹெட்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் see the overheads. ஃபஸ்ட்டு இதுக்கு மீனிங் வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. சரியா? என்ன ஆகிட்டுருக்கு? ஒரு ஃபேக்ட்ரி வந்து என்ன ஆகிட்டுருக்குன்னா ரன் ஆகிட்டுருக்கு. சரியா? ஸோ இந்த ஃபேக்ட்ரியில் என்னென்ன நிறைய விஷயம்லாம் ப்ராடக்ட்லாம் தயாரிப்பாங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா ஒரு டேபிள் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு டேபிள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு டேபிள் வந்து தயார் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டேபிள் இல்லை, நிறைய டேபிள் தான். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா டேபிள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரியாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இப்போது இந்த டேபிள் செய்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து தேவைப்படும் நம்மளுக்கு? டேரெக்டாக என்னெல்லாம் வந்து தேவைப்படும் டேபிள் செய்கிறதுக்கு? ஸோ வுட்டு. ஓகே, வுட்டு தேவைப்படுமா நம்மளுக்கு? வாட் இஸ் நாட் ஓகே? ஓகே, வுட்டு தேவைப்படும். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் தேவைப்படும்? ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கொஞ்சம் தேவைப்படும். அந்த கட் பண்ணுறதுக்கு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். தென் வேறு என்னெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும்? ஸோ சம்திங் அது அந்த ஆணிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பின்ஸ் அதெல்லாம் வந்து தேவைப்படும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு டேபிள் தயாரிக்கிறதுக்கு டேரெக்டாக என்னென்னலாம் தேவைப்படுதோ எல்லாமே வந்து நம்ம போட்டாச்சு. சரியா? ஸோ இந்த ப்ராடக்ட்டில் என்னென்னலாம் இருக்கும் அது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட்டில் என்ன இருக்குன்னா இந்த வுட்டு இது எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது இதில் இருக்கிற வுட்டு என்னதுன்னா டேரெக்டாக அட்ரிபியூட் ஆகிற அந்த ப்ராடக்ட்டுக்கு டேரெக்டாக அட்ரிபியூட் ஆகிற விஷயம். இப்போ நம்மளுக்கு ஓவர் ஹெட்ஸ் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இன்டைரக்டாக அட்ரிபியூட் ஆகும். ஓகேவா? என்ன ஆகும்? இன்டைரக்டாக. வாட் இஸ் இன்டைரக்ட் இன் த சென்ஸ்? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? புரியல. சரி, ஆனால் இந்த இன்டைரக்ட்னு சொல்ல வராங்க இல்லையா? ஸோ இது இல்லாமல் இந்த ப்ராடக்டை பண்ண முடியாது. ஆனால் இந்த ப்ராடக்ட்டுக்கு அது வந்து லிங்க் ஆகாது. எப்படின்னா இந்த ப்ராடக்ட்டில் அது வந்து தெரியாது நம்மளுக்கு. என்னென்ன விஷயம் நான் சொல்லவா? அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற ரெண்ட்டு. ஸோ அவங்க அந்த ஃபேக்ட்ரிக்கான வாடகை கொடுக்காம அவங்க என்ன பண்ண முடியாது? போட முடியாதா? அந்த சேரில் வுட்டோ என்னவும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அவங்க ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணுற லைட்டு, ஐ மீன் இந்த எலக்ட்ரிசிட்டி சம்திங். ஸோ அது ஓகே. வேறு என்னெல்லாம் இருக்குது? ஸோ மேபி அவங்க போடுறப்போ இந்த மாதிரி மற்ற விஷயம் நிறையா வந்து எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் அந்த ப்ராடக்ட்டில் டேரெக்டாக நம்மளுக்கு தெரியுதா? ரெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இல்லைல்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் கூட இந்த டேபிளுடைய காஸ்ட்டை நம்ம போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு டேபிள் நான் தயாரிக்கிறதுக்கு இவ்வளோ நான் வந்து இந்த ஒரு டேபிள் இல்லை, ஒரு நார்மலாக ஒரு டேபிள் தயாரிக்கிறதுக்காக நம்ம அந்த ஃபேக்ட்ரியை வந்து ரெண்ட் கொடுத்து யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி இவ்வளோ யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி வந்து திரும்ப வாங்குறது? அதுக்கு எல்லாமே நம்ம தான் தனியாக பே பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து நம்ம காசில் காமிக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி இன்டைரக்டாக இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் விச் இஸ் நாட் ரிலேட்டட் டைரக்ட்லி டு த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் அப்படிங்கிறப்போ அதுதான் என்னென்னா ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் எக்ஸாம்பிள் வில் கிவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எப்படிலாம் வந்து நம்ம அதெல்லாமே பிரித்து கொடுக்கணும்? இந்த ரெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பேசிஸான விஷயம்லாம் எப்படி நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பிரித்து கொடுக்க முடியும்? இது வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சர்வீஸ் பண்ணுற அந்த லேபர் தயாரிக்கிற சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கெலாம் எப்படி வந்து நம்ம பிரித்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் ஃபார்மேட்டு. ஸோ அதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஓவர் ஹெட் சாப்டரை ட்ராக் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இதுதான் வந்து நம்மளுக்கான என்டையர் ஃபார்மேட். ஓகேவா? என்டையர் ஃபார்மேட்டே இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ என்னென்னலாம் உங்களுக்கு தெரியுது? ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக கரெக்டு. ஃபஸ்ட்டு திங்கு ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு விஷயந்தான் இருக்கிறதுல மெயினு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயம்லாம் மெயின் தான், பட் இந்த ரெண்டு விஷயம் தான் ஃபஸ்ட்டு மெயின். ஓகே, ஸோ லெட்ஸ் see.
ஓகே லிசன். நான் என்ன சொன்னேன், அந்த மாதிரி ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷனில் அலோகேட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து என்ன வந்து ஓவர் ஹெட் இருக்கோ அதெல்லாம் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அலோகேட் பண்ணணும். அதுதான் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நடக்கும். சரியா? சி, ஃபர்ஸ்ட்டு ஃபார்மேட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷனில் அலோகேட் பண்ணுறது. ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னென்னா, ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, அவங்க கொடுத்துருக்கிறத எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அலோகேட் பண்ண போகிறோம். ஸோ டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக இருக்கிறது மட்டும் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு மட்டும்தான் அலோகேட் பண்ணணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அலோகேட் பண்ணிடலாம். என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ அது எல்லாமே 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் அலோகேட் பண்ணிடுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம P1, P2, S1, S2 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 2, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 2ன்னு சொல்லி வச்சுருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது என்ன, இது எல்லாமே ஆப்போர்ஷனேட் பண்ணிடுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து டோட்டல் நம்மளுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ரெண்ட்டு, லைட்டு, ஸ்பேஸ், ஏரியா ஸ்பேஸு அது எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற பேசிஸ் கொஷினில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். ஸோ பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் ஓவர் ஹெட்டு நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். என்னது செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன்? செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனா என்ன? செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன்னா ஒன்றுமே இல்லை, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறத திரும்ப ப்ரொடக்ஷனுக்கே கொடுக்குறது, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கும், அது திரும்ப என்ன பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷனுக்கே வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் என்னதுன்னா செகண்டரி வந்து டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது இந்த மாதிரி பண்ணுறதுல இந்த செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது இல்லையா? ஸோ அதை நம்ம ரீஅப்போர்ஷன்மெண்ட் பண்ணுறோம். கரெக்டாக? அதில் தான் நம்மளுக்கு என்னென்னா 3 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ ரீஅப்போர்ஷன்மெண்ட்டில் தான் என்னது 3 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தடாக இருந்துச்சுன்னா, இப்போது இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு இது கொடுக்க மாட்டாங்க. அதுதான் என்னென்னா டைரக்ட் மெத்தட். இப்போ இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்குவாங்க, இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் என்னென்னா டைரக்ட் மெத்தட். ஸ்டெப் லேடர் மெத்தட். ஸ்டெப் லேடர் மெத்தட் அப்படிங்கிறப்போ P1, P2, S1, S2 ஓகே. ஸோ அப்படி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு என்ன இருக்குன்னா, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 4 விஷயத்துக்கும் பிரித்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இவங்களுக்கு இருக்கும். ஸோ இவங்களோடது ரீஅப்போர்ஷன்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடி யாரை இவங்களை அப்போர்ஷனேட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும் எக்ஸப்ட் பண்ணிவிட்டு மீதி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க யார், இந்த S1. அப்போ இவங்களை மட்டும் விட்டுருவாங்க. ஸோ அப்போ மீதியெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னது, இவங்களுக்கு இருக்குது மிஞ்சி. ஓகேவா? இவங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இவங்கள்ட்டேருந்து இவங்களுக்கு வந்திருக்கு, இவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. அதனால இந்த இடத்துல இவங்க 2 பேருக்கும் இல்லை. ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஸ்டெப் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க, ஸ்டெப் லேடர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ நான் சொல்லிக் கொடுத்த இந்த ஃபார்மேட் உங்களுக்கு புரிஞ்சுட்டாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை அப்போர்ஷனேட் பண்ணி கொடுத்துடுவீங்க. ஓகே. ஸோ அதுதான் நான் சொன்னேன், ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அது இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் எண்ட் ஆகிற வரைக்குமே. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் மெத்தட். நெக்ஸ்ட் என்னதுன்னா ரெசிப்ரோக்கல் மெத்தட். வாட் ரெசிப்ரோக்கல் மெத்தட்? ரெசிப்ரோக்கல் மெத்தடில் என்னென்னா சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. அது அப்படியே 3 சைக்கிள்ஸாக போகும். ஸோ அப்படி 3 சைக்கிள்ஸாக மாறி 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 அலாகேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ எண்ட் ஆஃப் த டைமில் நமக்கு அந்த 3 சைக்கிள்ஸ் வந்து முடிஞ்சிடும். ஓகே. ஸோ இதுதான் என்னென்னா ரெசிப்ரோக்கல் மெத்தட். ஸோ திரும்ப பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதனால் இப்படி தான் வந்து ரெசிப்ரோக்கல் மெத்தடில் அலாகேட் பண்ணுவாங்க. அந்த ரெசிப்ரோக்கல் மெத்தட் நம்மளுக்கு 3 டெக்னிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டீட்டெயிலாக இல்லஸ்ட்ரேஷன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தெரியும். சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட், ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் அண்ட் தென் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஓகே. ஸோ இந்த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட் தான் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட். இல்லஸ்ட்ரேஷன் 3 வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா வந்து புரியும். ஓகேவா? ஸோ ஒன்றுமே இல்லை, அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு டேபிள் இருக்கும். ஸோ அந்த டேபிளில் இருக்கிற வேல்யூவில் ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணி ஈக்குவேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அதை வந்து ஹோல் டிவைடட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு அதில் ஒரு வேல்யூ எக்ஸுக்கு கண்டுபிடிச்சிப்பாங்க. ஸோ அதை வச்சு ஒரு மெயினான ஈக்குவேஷனில் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறது தான் இந்த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அவ்வளோவா நம்மளுக்கு சம் கிடையாது. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடுக்கு ஒரே ஒரு சம் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 4 இருக்குது. ஓகே. ஓகே கைஸ். ஸோ இஃப் யூ ஹேவ் டைம் யூ கேன் டூ திஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ ரீஅப்போர்ஷன்மெண்ட்குள்ளே தான் இதெல்லாம் வருது அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுதான் வந்து ஓவர் வியூ. இந்த ரீஅப்போர்ஷன்மெண்ட்குள்ளே இதுதான் வருது அப்படிங்கிறது தெரியுதா?
ஸோ இது இந்த மெத்தடு அந்த மெத்தடு இது எல்லாமே படிச்சிருக்கோம் கரெக்ட் தான். ஃபஸ்ட்டு ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எந்த மாதிரியான விஷயமும் கிடையாது. ஸோ அதில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போர்ஷன்மெண்ட்டில் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க பேஸிஸாக வச்சு. ஸோ அதை டோட்டல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ரீஅப்போர்ஷன்மெண்ட் பண்ணுவாங்க. எங்கேருந்து ரீஅப்போர்ஷன்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கு கொடுத்ததே இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப என்ன பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கே இந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை கொடுக்கறது தான் டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. டைரக்ட் மெத்தட் இருக்குது, ஸ்டெப் லேடர் மெத்தட் இருக்குது, ரெசிப்ரோக்கல் மெத்தட் இருக்குது. சரியா? ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஃபைனலாக ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும். கரெக்டாக அவங்களுக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த விஷயம் இருக்கும் இல்லையா, அதுதான் என்னென்னா பட்ஜெட்டட் ஓவர்ஹெட். அதுதான் என்னது, பட்ஜெட்டட் ஓவர்ஹெட். ஸோ இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, அது என்னது, பட்ஜெட்டட் ஓவர்ஹெட். ஸோ இந்த பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்டை நம்ம பட்ஜெட்டட் ஆக்டிவிட்டீஸால் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி இன்ட்டு 100ன்னு போடணும். ஓகேவா? ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் கொஷினில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இந்த யூனிட்ஸா, இல்லை லேபர் ஹவர்ஸா, மிஷின் ஹவர்ஸா, இல்லை இப்போ டேரக்ட் மெட்டீரியலுடைய பர்சன்டேஜா, இந்த மாதிரிலாம் வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன பர்சன்டேஜை கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே. ஸோ இது கண்டிப்பாக இது 6ல் தான் ஏதாவது ஒன்று வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சரோட டிவைடட் பை இந்த ஆக்டிவிட்டி இன்ட்டு 100, அவ்வளோதான். எல்லாத்துக்குமே சேம் அதே மாதிரி தான் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் டிவைடட் பை பட்ஜெட்டட் ஆக்டிவிட்டீஸ்னால் ஓவரா, அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா அப்சர்வ்டு ரேட் எவ்வளோன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்சர்ப்ஷன் ரேட் இருக்கு இல்லையா, ஸோ அது எவ்வளோன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்சர்ப்ஷன் ஓவர்ஹெட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்மளுக்கு 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்துலையும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணிட்டு வரப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த அப்சர்ப்ஷன் ரேட்டோட ஆக்சுவல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொஷினில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும். அதை நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். சரியா? ஸோ அதை மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் என்னென்னா அப்சர்வ்டு ஓவர்ஹெட். அதுதான் என்னது, அப்சர்வ்டு ஓவர்ஹெட். ஓகேவா? ஸோ இப்போது அந்த அப்சர்வ்டு ஓவர்ஹெட்டை அதோட முடிஞ்சிருச்சா, இல்லை அது நம்ம கம்பேர் பண்ணணும். எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவல் ஓவர்ஹெட்டோட கம்பேர் பண்ணணும். இதோட கம்பேர் பண்ணணும், ஆக்சுவல் ஓவர்ஹெட்டோட கம்பேர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து கம்மியாக வரப்போ இட் இஸ் அண்டர் அப்சார்ப்ஷன், அதிகமாக வந்துச்சுன்னா இட் இஸ் ஓவர் அப்சார்ப்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ அப்சர்வ்டு ஓவர்ஹெட் ஆக்சுவலோட கம்பேர் பண்ணுறப்போ அது கம்மியாக தான் இருக்குது. கரெக்டாக? அப்புறம் எவ்வளோ கம்மியாக இருக்குது, 10,000. அப்போ அது அண்டர் அப்சார்ப்ஷன். சரியா? ஸோ இப்படி தான் வந்து இந்த என்டையர் சம். ஸோ இதில் நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா டைரக்ட் மெத்தட் மட்டும் போடுங்கன்னு கேட்பாங்க, ஸ்டெப் லேடர் மட்டும் கேட்பாங்க, ரெசிப்ரோக்கல் மட்டும் கேட்பாங்க, இல்லை ஹோலாகவும் கேட்பாங்க. ஸோ இதுதான் ஓவர் வியூ தெரிஞ்சிட்டுனா உங்களுக்கு இதுக்குள்ளே தான் இது வருது, அப்போனா இதுலேருந்து இது போட்டு இதை ஸ்டாப் பண்ணிக்கணும், இதெல்லாம் தேவையில்ல அப்படிங்கிற ஒரு ஓவர் வியூ உங்களுக்கு இதில் கிடச்சிருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த என்டையர் ஃபார்மேட்டை டேக் ஸ்க்ரீன்ஷாட் ஆர் ஃபாலோ இன் டெலிகிராம். ஐ வில் சென்ட் நோட்ஸ். ஓகே, இஃப் யூ ஆஸ்க் ஐ வில் சென்ட் நோட்ஸ். ஓகே. ஓகே கைஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ஓவர்ஹெட் சாப்டரே இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். ப்ராக்டிஸ் பண்ண இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நான் நல்லா கவனிங்க, ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும், ஈஸியாக வராது. சரியா? ஸோ எந்த ஒரு விஷயமுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் அது நம்மளுக்கு ஈஸியாகும். அதனால நான் சொல்கிறேன். மற்றபடி சிஏ கோர்ஸ் இஸ் அ டஃப் கோர்ஸ் தான், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகே கைஸ். ஸோ see you in the next video. Until then, this is Shweta signing off. Thank you.